ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. ஸோ காலையிலேயே வந்து வேகமாக கிளம்பி ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, ஊரில் வந்து நேட்டிவில் இருக்கோம், ஹோம் டவுனில் இருக்கோம். ஃபைனல் டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, ஸோ என்னோட ப்ரீவியஸ் vlogலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 வீக் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன். ஊரில் வந்து லாஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் இவ்வளோ லேட் பண்ணி இன்றைக்கி போடுறேன் அப்படிங்கிறது வந்து கடைசியாக ரீசனை சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், என்னால் வந்து இந்த வீடியோவில் வந்து யாரையும் காட்ட முடியாது. என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு தான். எங்கள் அண்ணாவையுமே காட்ட முடியாது. ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் நான் இந்த வீடியோ மாண்டேஜ் ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் இதில் காட்டுறேன். ஆக்சுவலி வந்து எதனால் என்னால் ஃபேமிலி பீப்புள் யாரையும் காட்ட முடியாதுன்னா, பிகாஸ் நான் விலாக் எடுக்கிறேன். இதில் விலாக் எடுக்கிறது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி விலாகில் அவங்க எல்லாரையும் வருவாங்க அப்படிங்கிற கன்சர்ன் இல்லாமல் நான் யாரையும் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்க காட்டல. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு இப்போ நைட்டு வந்து நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். பெங்களூர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா இன்றைக்கே கிளம்புறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து யூகே போகிறாங்க. ஸோ ஆன் தி வேல இருக்கேன். பெங்களூர் ஏர்போர்ட் போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணுறது தான். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். பிகாஸ் என்னென்னா, ஒரு ஒரு பெரிய இப்போ நான் ஏன் இந்த வீடியோவே வந்து இவ்வளோ லேட்டாகி இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி போடுறேன் அப்படிங்கிறது வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி இந்த மொமெண்ட் பார்த்திங்கன்னா, ஃபேமிலி பீப்புள் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம கண்ட்ரி விட்டு அப்ராட் போகிறாங்க அப்படின்னாலே ஒரு ஹார்டாக ஃபீல் ஆகும். அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணும்போது சரி எப்படினாலும். நான் வந்து அவங்கள உள்ளே அனுப்பிட்டு இப்போ இங்கே வந்து ஏர்போர்ட்டோட ரன்வே பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தா ஃப்ளைட்டு போகிறது இந்த ரன்வேல தெரியும். நீங்கள் என்ன பாருங்கள், தான் அங்கே ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள், காட்டுறேன். ஏர்போர்ட்டோட டிபார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு, கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அரைவல். ஸோ கீழே வந்து செடிலாம் வச்சுருக்காங்க. மேலேருந்து பார்த்தா அதை பார்க்குறதுக்காகவே ஒரு ஒரு பால்கனி மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ 1 வீக் ஆஃபீஸில் லீவ் போட்டு ஊருக்கு வந்து 1 வீக் ஃபுல்லாக இருந்துட்டு தென் அகெயின் மறுபடியும் இப்போது லீவ் முடிஞ்சு ஊருக்கு போகிறேன். இந்த நாள் வந்துருச்சு. லீவோட லாஸ்ட் டே. இன்றைக்கி போய் ஆகணும். இன்றைக்கி போயிட்டு நைட்டு ரீச் ஆனால் தான் நாளைக்கு மார்னிங் வந்து ஆஃபீஸ் போக முடியும், மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஃபைனலி 1 வீக் லீவ் முடிஞ்சு வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லா வேலையும் எல்லாமே முடிஞ்சு, ரிலேட்டிவ் எல்லாமே வீட்டில் எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அண்ணாங்க எல்லோரும், அம்மா அப்பா தங்கச்சி. நான் வந்து சொந்த ஊர்லேருந்து சென்னை போகிறேன், அவ்வளோதான். வேலைக்கு போகிறதுக்கான ஊருக்கு போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறையா பேசுவோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். திரும்ப ஒரு 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேலே நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, புது ஆம்பியன்ஸில் உட்காந்துருக்கேன். பெட்டு மேலே நான் உட்காந்துருக்கேன். எங்ககிட்ட டேபிள் சேர்லாம் எதுவும் கிடையாது வந்து காட்டுறதுக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு சின்ன ஸ்டூல், குட்டி ஸ்டூல் மேலே வடை சட்டி இருக்கு. வடை சட்டியில் கோதுமை மாவு போட போகிறேன். எதனாலனா சப்பாத்தி செய்யறதுக்காக. ஸோ இந்த ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துருச்சு அன்எக்ஸ்பெக்டடா. இது வந்து சொல்லாமா சொல்ல வேணாமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இன்னும் இதை நான் வந்து விளாக்ல, வீடியோல, இல்லை யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சொல்லலாமா அப்படிங்கறது வந்து நான் எங்க வீட்டில் இன்னும் கன்சல்ட் பண்ணல. எங்க வீட்டில் கன்சல்ட் பண்ணாம இப்போ நான் சொல்லிட்டேன்னா எங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கங்கிறதும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன விஷயங்கிறத சொல்லிடுறேன். லைக் என்னன்னா ஒரு இதுதான் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்றேன். அதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா என் மேல எந்த வித மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பிகாஸ் நான் இங்க தங்கி இருக்கிற இடத்துல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அது வேணாம் தம்பி, அந்த மாதிரி பண்ணாத, அது வந்து சொல்லாத, சொல்லி வீடியோ போடாத, அது ஒரு மாதிரி சிம்பத்தி மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. டு பி ஹானஸ்ட், நான் வந்து லைஃப் ஸ்டைல் விளாகா தான் ஆரம்பிச்சு நான் பண்றது டே டு டே விளாக்ல இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விளாக் தான் நான் பண்றது. யாருனே தெரியாதவங்க எல்லாம் வந்து எனக்கு இப்போ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து, ப்ரோ நீங்க கார் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, கார்ல உட்காந்து இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸா ஒரு 1 வீக் 2 வீக்கா வந்து டெய்லி வீடியோ போடுறதுல எதுவுமே கார் காணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் வந்திருக்கு. அந்த டிஎம்லாம் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட்டை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து நான் ஃபெடப் ஆயிடுறேன். ரொம்ப ஒரு மாதிரி அழுகா, லைக் நான் அந்த அளவுக்கு பிரேக் ஆயிட்டேன். அந்த மாதிரி எனக்கு இருக்கு. யாராவது வந்து கார் பத்தி கேட்டாலோ வந்து ட்ரூவா வந்து நான் வந்து என்ன சொல்றது, டு பி ஹானஸ்ட் என் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப அது பிரேக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அதை பத்தி இதுவரையும் இனிமேல் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அது சொல்லுவேன். இதுவரையும் கேட்ட எல்லா சேட்டையும் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஒரு நியர்லி ஒரு 4 or 5 பீப்புள் வந்து கேட்டிருக்காங்க வந்து, ப்ரோ எங்க ப்ரோ கார் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு. யாருன்னே தெரியல. நான் அந்த சேட்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு அதுல ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வந்து நான் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நான் எந்த வித தப்புமே அந்த இடத்துல பண்ணல அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப பிரேக் ஆயிட்டேன். ஸோ இப்போ இந்த கான்வர்சேஷன்ல நீங்க தெரிஞ்சிருக்கும் அது என்னங்கிற இன்சிடென்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோஸ் ரெகுலரா பாக்குற நீங்க ஒரு வீடியோ வந்து ஒரு 300 பேர் 400 பேர் இல்ல வெறும் 50 பேர் இல்ல 10 பேர் பாத்தீங்கன்னா கூட ஓகே. பாக்குற நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் நீங்க பாத்துருப்பீங்கல்ல. ஸோ பாத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ப்ரோ இல்ல நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தோணும் மேபி என்னடா நம்ம கிட்ட இப்படி டிமாண்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. இது கைண்ட் ஆஃப் டிமாண்ட் மாதிரி கிடையாது. ஐ வாண்ட் டு நோ, நான் அது பண்ணலாமா வேணாமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அது நியூஸ்லலாம் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து அது வந்து நான் இப்போ பண்ணா அது ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியோ இல்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இது சொல்றதே கூட உங்களுக்கு வந்து டிமாண்ட் பண்ற மாதிரி மேபி உங்களுக்கு தோணலாம். பட் அது அப்படி கிடையாது. நான் இப்போ இது வந்து நான் உங்ககிட்ட கேட்கறதே வந்து, உங்களால முடிஞ்சா நீங்க ஆதரவு கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ போடணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ப்ரோ இல்ல பேசுங்க அப்படின்னு. நான் அதை பத்தி பேசுறேன், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்னங்கிறத சொல்றேன். ஸோ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. 1 வீக் ஊருக்கு போன வீடியோஸ் தான். 1 வீக்ல வந்து 4 நாள் நான் வீடியோவே பண்ணல. 3 நாள் வீடியோ பண்ணேன். 3 நாள்ல வந்து தொடர்ந்து வீடியோ பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து நான் இவ்வளவு நாள் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுல வந்து இடையில தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால வந்து எனக்கு கண்டினியூஸா ஊரோட விளாக் மட்டுமே போட முடியல. இடையில வந்து நான் ஓலா எடுத்துட்டு வந்தேன், ஓலா கொண்டு போய் சர்வீஸ்ல விட்டேன், அதுக்கப்புறம் ஓலா சர்வீஸ் வந்து எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இடையில கண்டினியூஸா ஊரோட விளாக் போட முடியல. இருந்தாலும் நான் ஊரோட விளாக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து ஊரோட விளாக் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன் சென்னைக்கு. மறுபடியும் ஊருக்கு போவேன், எலெக்ஷனுக்குலாம் போவேன். ஊருக்கு போனா மறுபடியும் ஊர்ல இருந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ மறுபடியும் ஊருக்கு போற ஐடியாலாம் இருக்கு. ஸோ கண்டினியூஸா நான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் சென்னை, நாமக்கல் அப்படின்னு தான் இருப்பேன். என்ன விஷயங்கிறத டைரக்டா சொல்லல. ஸோ அதை டைரக்டா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த இன்சிடென்ட் பத்தி பேசணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா தனியா அதை பத்தி ஒரு வீடியோவே போடணும். அதனாலதான் நான் டைரக்டாவும் அதை பத்தி சொல்லல. என்னோட வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நியூஸ்ல போட்டாங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, அந்த இன்சிடென்ட் என்னங்கிறது. ஸோ இதுலயே புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் என்னால அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வர முடியல. என்ன அந்த அளவுக்கு நான் வந்து இம்பாக்ட் எனக்கு அது ஆயிருக்கு. ஸோ
நீங்க சொல்லுங்க. உங்க சைட்ல இருந்து எனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னாலும், நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னா, நான் வந்து அத பத்தி பேசி வீடியோ போடுறேன். பிகாஸ் தட்ஸ் ஹவ் நான் வந்து உங்களோட சப்போர்ட் எப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாரி நான் வந்து டெய்லி இப்ப ரெகுலரா நவடேஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு 1 நாள், 2 நாள் என்னால வீடியோ பண்ண முடியலனாலும், 3வது நாள் இல்லன்னா 4வது நாள் நான் ஏதோ ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்துருவேன் உங்ககிட்ட. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் உங்ககிட்ட இப்ப இத கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. நான் இத பத்தி பேசி வீடியோ போடலாமா? நீங்க வந்து இங்க என் கூட தங்கியிருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க, "தம்பி அது ஒரு சிம்பத்தி மாரி போயிடும். அந்த மாரிலாம் நீ பண்ணாத. சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீ வீடியோ பண்ணாத" அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாரி நான் பண்ணணும்னு எனக்கு எண்ணமே கிடையாது. ஸோ நீங்க சொல்லுங்க. வீடியோ பார்க்குற நீங்க வந்து நீங்க அந்த மாரி நெனச்சுப்பீங்களா? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கீழ இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.